இல்லாத நாடகம் இல்லை, இல்லை. நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த கொட்டப்பட்டு வாழ் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு காசு. சும்மா கொட்டப்பட்டு மக்கள்னாலே சம மாசு நடுவர். நீ முதல்ல பேசு. நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க. அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. முட்டை தோசையிலயும் போடலாம். நீ பேசு முட்டை. நடுவர்களே, உங்களை பத்தி 4 வரை கவிதை எழுதிட்டு வந்திருக்கேங்க. அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க. உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர்கள்ங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்க என்ன மண்டா மண்டா? நீ ஊர் ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா. நீ ஒரு கை புடிச்ச அண்டா, ஈயம் பூசாத அண்டா. என் கவிதை எப்படி இருக்கு? உண்மையிலே நடுவர் அவர்களே, உடம்பு கலரை பார்த்து சொல்லக்கூடாது, மனச பார்த்து சொல்லணும். அப்படியாடா? உண்மையிலேங்க எதிரணியில இருந்து என்ன பேச்சு, குடும்ப உறவு பண்பாடு எல்லாம் இந்த காலத்துலதான் நல்லா இருந்துச்சுன்னு பேசினாங்களே, இன்னைக்கு பொண்டாட்டி புருஷனுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா? உண்மையிலே நடுவர்களே, அந்த கால பொண்டாட்டிக்கு இந்த கால பொண்டாட்டிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? சீ போங்க அப்படின்னா அவன் அந்த கால பொண்டாட்டி, அடைச்சி வாயா சீக்கணும் அப்படின்னா அவன் இந்த கால பொண்டாட்டி. இப்ப நான் கேக்குறேன், நீ பேர் சொல்லு. சொல்லுங்க. நல்ல பொண்டாட்டிக்கு கள்ள பொண்டாட்டிக்கு என்ன வித்தியாசம்? எழுத்து தான் வித்தியாசம். சொல்றேன், இப்ப நான் சொல்றேன் தெரிஞ்சுக்க. போயிட்டு வாங்க அப்படின்னா நல்ல பொண்டாட்டி, போயிட்டாரு வாங்க அப்படின்னா நல்ல பொண்டாட்டி தெரிஞ்சுக்க. அதெல்லாம் இந்த காலத்துலதான் நடக்குது, அந்த காலத்துல இல்ல. ஆனா ஒரு பெண் எப்படி இருந்தா அந்த குடும்ப உறவு எப்படி தருமாங்க இருக்கும்? எப்படி இருக்கணும்? அப்படி தங்க பதக்கத்தின் மேலேயா இருந்தா குடும்ப உறவு சுருக்கம். லேசா ஒரு கைதட்டு கொடுங்க. அப்படி உண்மையிலே நடுவர் அவர்களே, அந்த காலத்து பாட்டை கேட்டா மனச பறி கொடுக்கலாம், குடும்பத்தை நினைச்சா மனச பறி கொடுக்கலாம், பண்பாட்டை நினைச்சா மனச பறி கொடுக்கலாம். ஆனா இந்த காலத்துல குடும்பத்தை நினைச்சா சந்தோஷப்பட முடியாது, பண்பாடும் இல்ல, கலாச்சாரம் இல்ல, நாகரிகம் இல்ல. அந்த காலத்து பாட்டை கேட்டா பாசத்தை பறி கொடுக்கலாம், இந்த காலத்து பாட்டை கேட்டா பரிசை பறி கொடுக்கலாம். கரெக்ட். உண்மையில பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் மனைவியை பார்த்து புருஷமாரு அப்படி வாடி போடினா அத்தனை டீ போட்டு கூப்பிடுவாங்க. ஆமா. ஆனா இந்த காலத்துலயும் கூப்பிடுவாங்க. எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? ஏய் காலைல தூங்கி எந்திரிச்சவனே, ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடின்னு கூப்பிடுவாங்க. ஆனா இந்த பொண்டாட்டி என்ன தெரியுமா சொல்லும்? இந்தாடா காபி. அடுத்த ஒரு சொன்ன போட்டு அமிக்க நல்ல வேலை விழுந்தேன். இந்த காலத்துல அப்படித்தானே நடுவர்களே சொல்றாங்க, இந்த காலத்துக்கு தானே பேசுறாங்க. இந்த காலங்கிறதுனால அவனுக்கு தெரிஞ்சு கூப்பிட விடுறான். ஆமா. எனக்காவது புருஷனுக்கு மரியாதை கொடுக்குறாங்களாங்க இந்த காலத்துல. ஆனா உண்மையிலே நடுவர்களே, வாழ்க்கை என்பது ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் ஒருவரை ஒருவர் புரிந்துகளும் வசந்தமாக மலர்வதற்காக. அப்படிப்பட்ட சிறப்பான குடும்பம் அந்த காலத்துல எப்படி தெரியுமா இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும். உறங்கிய பாடும் உறங்கிய பாடும் கண்கள் உறங்கிடமா காதல் கண்கள் உறங்கிடமா காதல் கண்கள் உறங்கிடமா ஆளானமா செய்திருமா கடலை போல வாய்ந்து போக நேருமா நாட வந்த
கை தட்டுங்க. மெய் மறந்து போனதால் கை மறந்து போனார்கள். உண்மையிலே பாருங்க, அந்த காலத்தை நினைச்சு பார்த்தாலே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு நடுவர். ஆமா, இந்த காலத்துல ஒரு பாட்டு நல்லா இருக்காங்க, ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. தீ பிடிக்க முத்தம் போடுடா. இதெல்லாம் வாசிக்காதானே உன் பொட்டியே கெட்டு போயிரும். ஏற்கனவே கட்டிதான் வச்சிருக்கேன். நான் கேக்குறேன், தீ பிடிக்க முத்தம் கொடுத்தா மீச மூஞ்சி முகையெல்லாம் கறி போயிருமா போவாதாங்க? சும்மா ஒரு தாலி கட்டுடா, சும்மா ஒரு வீடு கட்டுடா, சும்மா ஒரு புள்ளைய கொடுடா. என்ன பண்பாடு இருக்கு, என்ன கலாச்சாரம் இருக்கு இன்னைக்கு இருக்க பாட்டுல? போய் பொட்டி கடையில போய் கடலை முட்டை கொடு அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு நடுவர்களே. இன்னைக்கு உண்மையில இந்த பசங்க, ஒரு பையன் கவிதை ஒழுங்கு எழுதுறானாங்க. ஒரு பையன் கவிதை எழுதியிருக்கான். தமிழை நேசித்தேன், தமிழ் பிறந்தது, தமிழ் செல்வியை நேசித்தேன், குழந்தை பிறந்தது அப்படின்னு எழுதுறான். சாதா பிரசவமா இல்ல சிசேரியன் பிரசவம்? அத அவன்கிட்ட கேட்டுட்டு வந்து நாளைக்கு சொல்றேன். கண்டிப்பா அவன்கிட்ட கேட்டு சொல்லு. எங்கூர்ல ஒருத்தன் காதல் கவிதை எழுதினான். எப்படி? அன்பே உன் கண்ணங்கள் சப்போட்டா, இந்த கடக்கு சப்போட்டா, உங்க அப்பா நம்மளுக்கு சப்போட்டா, எங்க தோட்டத்துகளுக்கு இம்புட்டு சப்போட்டா அப்படின்னு ஒரு கவிதை எழுதுறான். ஆனா உண்மையிலே ஒரு குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறத அந்த காலத்துல தானங்க பண்பாடு கலாச்சாரத்தோட சொன்னாங்க. அப்படி குங்கும பூவே கொஞ்சம் புறாவே குடும்பம் இருக்கணும்னு சொன்னாங்க. குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, கண்டரை கண்டரை என்போம் பொங்குது கண்ணாலே. நடுவர் அவர்களே, ஒரு குடும்பம் எப்படி இருக்கிறது அழகா சொன்னது அந்த காலத்து பாட்டு தாங்க சொன்னுச்சு. அது மட்டும் கிடையாது பாருங்க, உண்மையிலே எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷரை பார்க்க முடியாது. அப்படியா? ஆமாங்க, மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தானே எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்சு என் முகத்துலதான் முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. காலையில 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி அப்படிம்பாரு. என்னத்தான் முக்கா போதில இருந்திருப்பான் போல இருக்கு. எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னி குட்டிய தங்க குட்டிக்கிறான் பாரு அப்படி. அதுக்கு கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல. கேரே பண்றது இல்ல. எங்க உன் கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம். ஏன் நடுவர்களே, இது என்னடா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டா ஃப்ரெஷ் மாதிரி இருக்கு. சரி ரைட். அப்படி தங்க குட்டி அப்படின்னா நான் போய் காடியே சிங்குன்னு அத்தா முன்னாடி நிப்பேங்க. உடனே நான் கேட்டேன், யாத்தான் டெய்லி ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே, அவ்வளவு பாசமாத்தான் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன், இருட்டாயிருக்கும், இன்னும் விடியலேனும் படுத்து தூங்கிருவேங்கிறாருங்க. விடியா முஞ்சிங்கிறது. ஆனா உண்மையில நடுவர்களே, என்னதான் அத்தா அப்படி இப்படி சொன்னாலும் கூட ஒரு என்னையெல்லாம் பொண்ணு பாத்துட்டு போனதுக்கு அப்புறம், பொண்ணு பாத்துருக்க மாட்டாரு, பொண்ணான்னு பாத்துட்டு போயிருப்பாரு. ஏதோ ஒண்ணு பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் கனவுல எப்படி தெரியுமா இருந்தேன் நடுவர்களே? நீ கனவுல இருந்தியா? இருந்த நடுவர்களே, எப்படி தெரியுமா? எப்படி? அவன் தான் திருடன் அவரை ஆனா நடுவர்களே, எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவாரு. நீங்க சென்னையில இருக்கீங்க, அதனால உங்களை பீச்சு கூட்டிட்டு போவாரு. எங்க ஊரு சென்னை கிடையாது, கம்மா கரதா இருக்கு, அங்கதான் கூட்டிட்டு போவாரு. எங்கேயே கூட்டிட்டு போய் மனைவிய சமாதானப்படுத்தினா சரி. அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலைய வருடி விட்டு, இந்த நூடுல்ஸ் மண்டையவா அப்படியே கவிதை சொல்லுவார் பாருங்க நடுவர் அவர்களே. பின்னாடி கவுத்து போட்ட மாதிரி இருக்கு. அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை,
அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்கனா தான் அப்படிங்கிறேன். சனியனை அவ்வளவு அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டேங்கிறார். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பக்கம் இருக்க குருசெடியே தெரியல எனக்கு. என்னதான் குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டையா இருந்தாலும் கூட அதை தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்துவான். அதானே பண்பாடு. அதுதான் குடும்பத்தை சமாதானப்படுத்துவதா பண்பாடு. பண்பாடு கலாச்சாரம். கலாச்சாரம் அத சொல்லு. குடும்ப உறவு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீ உட்காரடா கண்ணா. ஆகவே நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எல்லாம் உடைந்த வீடுகள், உடையாத குடும்பங்கள், இந்த காலத்துல உடையாத வீடுகள், உடைந்த குடும்பங்கள். ஆகவே குடும்ப உறவு பண்பாடு சிறந்து விளங்கிய காலம் அந்த காலமே என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக அருமையான பாடல். நல்லா உட்காருங்க. அப்படி மைக்க வச்சுட்டு போங்க. ஊருக்கு கொண்டு போயிடாதீங்க. உண்மையிலே மற்ற ஊருக்கு இந்த ஊருக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. மற்ற ஊர்லாம் பிடிக்கலைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க. இங்கே அங்கே படுத்திருக்காங்க. அருமையான சாப்பாடு, உபசரிப்பு. அப்பப்போ முடிச்சு பார்க்குறாங்க. இன்னும் இங்கே போகலைன்னு தலையை தட்டி விட்டு கூப்பிடப்படுத்து தூங்கிறாங்க. இப்போ நிறைவு கட்டியத்துக்கு வந்திருக்கு பட்டிமன்றம். இது நல்ல ஊர், நல்ல மக்கள். அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க. நேற்று ஒரு ஊர்ல கொண்டு விட்டு நடுவில் கம்பது ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க. ஆம்பளையாலும் அங்கிட்டு போ, பொம்பளையாலும் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தர் பொண்டாட்டியோட வந்தா பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, பொண்டாட்டி இங்கிட்டு போட்டோம். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான். 5 வருஷமா பொண்ணு வந்து பார்த்தா கல்யாணம் பண்ணேன். இப்போ நம்மளை தான் பார்க்கறாள், இல்லை வேற யாரும் பார்க்கறாங்க. அப்படிலாம் சிக்கல் இல்லாமல் எல்லாரும் நல்லா நிறைவாக உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் அவசர கேஸ் கொஞ்சம் இருக்கும், போயிட்டு வந்திருக்க திருப்பி. எல்லாருக்கும் அப்படித்தான் சிக்கல் இருக்கு. இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள். வாங்கம்மா, நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம். அப்படியே அவ்வளவுதான். அடாடா.